அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் 8 அன்புடைமை 76வது குறள். அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. உண்மை அறியாதவர்கள் சிலர் அன்பு அறத்திற்கு மட்டுமே துணையாவது என்பர். அறத்திற்கு மாறானவற்றிற்கும் அதனை போக்குவதற்கும் அந்த அன்பே துணையாகும். ஒருவர் இவ்வுலகத்திற்கு வந்ததன் நோக்கம் அன்பு செய்து அறமாக வாழ்ந்து அருள் பெற்று கடவுளிடம் போய் சேர வேண்டும். வாழ்வின் பயன் அதுதான். அந்த அறத்திற்கு அன்பும் அன்பு சார்ந்த தொடர்பில்லாதவரிடமும் அனைவரிடம் காட்டும் அன்பு அருளும் ஏற்பட்டு உய்வர். ஏதோ ஒரு பிழை ஒருவர் செய்து விட்டால் கோபம் வரும். அதை நீக்கி அன்பு செலுத்த பிழை மாறும். அன்புதான் பகை நீக்கி நட்பு வர செய்யும். பகை இல்லாமல் இருந்தால் நிம்மதி அமைதி வரும். தீயது சிறிதாக இருக்கும் போதே அன்பை பயன்படுத்த திருந்தி அவனுக்கும் உனக்கும் சேர்ந்து நன்மை பயக்கும். மரத்திற்கும் என்பது தீமைக்கும் என பொருள்படும். கெட்ட குணத்தை நீக்க அன்புதான் துணை செய்கிறது. 72, 73, 74, 75, 76 இவை 5 குறளால் அன்பின் சிறப்பு கூறப்பட்டது. நன்றி, வணக்கம்.